வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா illustration 18 செகண்ட் சாப்டர் 12th accountancy பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் வந்துட்டு நான் ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் illustration 17 படி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதோடைய பிளேலிஸ்ட் லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். தமிழ் மீடியத்துக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 17 வரையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோடைய பிளேலிஸ்ட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ illustration 8 நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிச்சி பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நமக்கு என்னது காம்ப்ரிஹென்சிவ் சம்னால நமக்கு பேலன்ஸ் ஷீட்டோட நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? ஸோ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த சப்ஜெக்டில் இந்த சாப்டரை பொறுத்தளவு அடிஷனல் இன்ஃபர்மேஷனை தெளிவாக பார்க்கணும். ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர் ஆர் 450 members பேயிங் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் 30. அப்போது 450 into 30 சரிங்களா? அப்போது 450 பேர் இருக்காங்க. எவ்வளோ பே பண்ணுறாங்களாம்மா? 30 ரூபா ஒருத்தர் வந்துட்டு பே பண்ணுறாங்க. அப்போ மொத்தம் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி அப்படிங்கிறது க்ளோசிங் ஸ்டாக் ஒரு 300 rupees. I mean 31st March 2018 வந்து ஓப்பனிங், 31st March 2019ங்கிறது க்ளோசிங். அப்போ ஓப்பனிங் க்ளோசிங் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேபிட்டல் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. இஃப் இன் கேஸ் கேபிட்டல் ஃபண்ட் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கேபிட்டல் ஃபண்டை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போது நம்ம அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு சொன்னல 450 into 30. அப்போது 450 into 30 அப்படின்னா அமௌண்ட் எவ்வளோ? 13,500 rupees. 450 into 30னா 13,500. பட் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ இங்கே ரிசீவ் ஆகிருக்கு? கரண்ட் இயரில் 12,500 rupees எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ எனக்கு 13,500 ரிசீவ் ஆகணும். பட் 12,500 தான் எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ அப்போ 13,500ல் 12,500 லெஸ் பண்ண அப்படின்னா 1,000 rupees எனக்கு கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் எனக்கு எவ்வளோ? 1000. ஸோ என்கிட்ட 450 members இருக்காங்க. அவங்க வந்துட்டு 30 ரூபா தருவாங்க. ஸோ அப்போ 13,500 எனக்கு ரிசீவ் ஆகணும். பட் கரண்ட் இயரில் எனக்கு 12,500 தான் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ எனக்கு 13,000 ரிசீவ் ஆகிருக்கிறதுலேருந்து நம்ம ரிசீவ் ஆனதை கழிச்சோம் அப்படின்னா 1000 அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு முக்கியமான கான்செப்ட் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் ஒன், த ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஆன் 31st March 2018 300 அண்ட் ஆன் March 31st 2019 500 கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஓப்பனிங், இது க்ளோசிங். 300 ஓப்பனிங், 500 க்ளோசிங். பட் இங்கே ஸ்டேஷ்னரியோட பர்ச்சேசிங் ஓகே 2,400 எங்கே கொடுத்துருக்காங்க? பேமெண்ட் சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேமெண்ட் சைட் 2,400 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? பொருளை வாங்கியிருப்பாங்க. ஸோ பொருளை வாங்கினால கேஷை பே பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணணும்? குட்ஸ் கன்சியூமபிள் ஐட்டம் சொல்லி ஒன்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ அது என்னது? ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். அப்போது இதில் ஓப்பனிங் ஸ்டாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 300 rupees. ஸோ லெட்ஸ் இங்கே பாருங்க, ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ? 300 rupees. அதில் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நம்ம பேமெண்ட் பண்ணது 2,400 ரூபா. ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 2,700. அதில் க்ளோசிங் ஸ்டாக்கு 500 கழிச்சோம் அப்படின்னா 2,200 அப்படிங்கிறது நம்ம இங்கே தனியாக எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் போஸ்டேஜ் எடுத்து நம்ம எழுதணும். தென் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு? 12,500 எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. அதில் கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 1,000, மொத்தம் 13,500. அதுக்கப்புறம் இன்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா போட்டு எக்ஸஸ் வந்துட்டு 22,800 அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட் போகிறதுக்கு முன்னாடி கேபிட்டல் ஃபண்ட் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ கேபிட்டல் ஃபண்ட் கொடுக்கல அப்படின்னா we calculate capital fund also. ஸோ கேபிட்டல் ஃபண்ட் கூட என்ன பண்ணுறோம்? இங்கே சர்ப்ளஸாக இருக்கனால ப்ளஸ் பண்ணிக்கணும். இஃப் இன் கேஸ் டெஃபிசிட் இருந்துச்சுன்னா லெஸ் பண்ணி போடணும். ஸோ 9,300ல் 22,800 ப்ளஸ் பண்ணி 32,100 போடுறோம். தென் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படிங்கிறது ஃபியூச்சர் இயரோடது. ஸோ ஃபியூச்சர் இயரோட அமௌண்ட் எனக்கு கரண்ட் இயரே ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அது எனக்கு லயபிலிட்டி, நான் லயபிலிட்டியில் ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஃபர்னிச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 1,000 rupees ஆட் பண்ணணும். ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரியோட 500 rupees க்ளோசிங் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த க்ளோசிங் ஆட் பண்ணிடணும். தென் கேஷ் இன் ஹேண்டோட க்ளோசிங் அமௌண்ட் ஆட் பண்ணி டேலி பண்ணணும். அப்படி டேலி பண்ணிங்கன்னா 32,500 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு illustration 18. ஸோ இந்த சம் ரொம்பவே ஈஸியான சம். அந்த கன்சியூமபிள் ஐட்டமும் அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் கால்குலேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக அப்டேட் பண்ணுறேன். வேறு எந்த டவுட்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஃபுல் பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸும் அதில் இருக்கும். தேங்க்யூ.